ரோகிணி சிட்டிக்கிட்ட இருந்து பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்த அந்த நகை போலி நகைன்னு தெரியாமையே அதை விஜயா கிட்ட ரொம்பவே சென்டிமெண்டா கொடுக்க. ஆனா விஜயாவோ ஆரம்பத்துல அது வேண்டான்னு சொல்லிட்டு கெத்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க வந்த முத்துவும் அவங்கள கலாய்க்கிறதுக்காகவே அந்த நகையை எடுத்து மீனா கிட்ட கொடுக்க. ஆனால் மீனாவோ எனக்கெல்லாம் அது வேண்டான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே விஜயா உடனடியாக அந்த நகையை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்து அண்ணாமலையும் என்ன நகை வேண்டான்னு சொன்னேன் எடுத்துகிட்டு போகிறேன்னு கேட்க, விஜயாவோ நான் ஒன்றும் ரோகிணிக்காக இதை வாங்கிட்டு போகல, ஏதோ என் பையன் மனோஜ் சொன்னான்றதுக்காக தான் இதை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்ல. அப்போ கரெக்டாக இது எல்லாத்தையுமே ரூம்குள்ளேருந்து ஒட்டி கேட்டுட்டு இருந்த ரோகிணி கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. படிப்படியாக விஜயாவோட கோபத்தை குறைச்சலான்ற சந்தோஷத்தில் தான் அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் இதை பார்த்து அண்ணாமலையோ ரவிக்கிட்ட, ரோகிணி ஏற்கனவே அந்த நகையை முதல்ல கொடுக்கும்போதே அவள் வாங்குவான்னு எனக்கு நல்லா தெரியும், இது நடக்க போகுதுன்னு ஏற்கனவே எனக்கு தெரியும், அதனால இதில் ஆச்சரியப்படாமல் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பி வைக்க. இந்த பக்கமும் முத்து கிச்சனில் ரோகிணி பண்ணுற தில்லு முள்ளு வேலைகள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. ஆனால் மீனாவோ சரி அதெல்லாம் விடுங்க, நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா, நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீதா லவ் பண்ணுறாங்கன்ற விஷயத்த சொல்ல. இதை கேட்டுட்டு முத்து ஃபர்ஸ்ட் ஷாக் ஆகுறாங்க. ஆனாலும் அடுத்த நாளே மீனாவோட சேர்ந்து அந்த ஆள் யாருன்னு பார்க்கறதுக்காக, அதாவது சீதா லவ் பண்ணுற ஆளை பார்க்கறதுக்காக கோவிலுக்கு கிளம்பி போகிறாங்க. ஆனால் அங்கே சீதாவோ அருண் கூட இந்த மாதிரி அக்காவோ மாமாவோ வராங்கன்னு சொல்ல அருணும் அவங்க என்ன ஏத்துப்பாங்களான்னு கேட்க. ஆனா சீதாவோ அவங்களுக்கு ஆல்ரெடி ஓகே தான், இப்போ சும்மா ஃபார்மாலிட்டிக்காக தான் பார்க்க வராங்க. அவங்க பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமா சீக்கிரமா நம்மளோட கல்யாணமும் நிச்சயம் ஆயிடும்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருக்கு. அப்ப கரெக்டா மீனா முத்துவோட சேர்ந்து அங்க வந்துடுறாங்க. இதை பார்த்து சீதாவும் எங்க வாங்க, எங்க அக்காவும் மாமாவும் வந்திருக்காங்கன்னு சொல்லி கூப்பிட அருணும் ஹாப்பியா வெளியே வந்து பார்க்கும்போது தான் அங்க மீனாவும் முத்துவும் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு அருண் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கா. ஆனா அதை விட அதிர்ச்சியில முத்துவும் மீனாவும் அப்படியே நின்றுகிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ் இதுக்கப்புறமா என்ன ஆக போகுது, முத்து அருணை ஏத்துப்பாங்களா, அருண் தன்னோட சீதா கூட ஒன்று சேர்றதுக்கு முத்து தடையா இருப்பாங்களா, அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.